ஹாப்பி ஃப்ரைடே மை லவ்லிஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு ஃப்ரைடே. என்னுடைய உடம்பும் மனசும் ஓய்வு எடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்குது. பட் இன்றைக்கு ஒரு நாள் இன்னும் ஒர்க் பண்ண வேணும். ஸோ அதுக்காக நான் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் செய்திருக்கிறேன். இன்னொரு அரை மணித்தால் எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. பட் அதுக்கு முதல் எனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டை என்ஜாய் பண்ணணுன்னு நினச்சி நான் உங்கள் கூட, நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு, ஈவன் டின்னர் கூட சாப்பிட்டீங்களா? நான் என்ன செஞ்சுருக்கேன் இன்றைக்கு ப்ரெட்டு 2 ப்ரெட்டு எடுத்து டோஸ்ட் பண்ணிவிட்டு ஆம்லெட் போட்டேன். நான் ஆம்லெட் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த ஆம்லெட்டு முடிகிற தருணத்தில் கவுடா சீஸு ஸ்லைஸை போட்டேன். நான் அதுக்கு மேலே அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சலாமி சீஸ் ஸ்லைஸையும் அதுக்கு மேலே அப்படியே அடிச்சினேன். அதுக்கு பிறகு அந்த ஆம்லெட் இத்தியாதிகளோட அப்படி அந்த ப்ரெட்டுக்கு மேலே நடுவில் வச்சுட்டு ரெண்டு மேலையும் கீழையும் வச்சுட்டு ப்ரெட்டை நல்லா அப்படியே ஒரு வெட்டி இப்போ கொண்டு வச்சுருக்கேன். என்னடா ஒரு வாய் எடுத்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? வழக்கம் போல தான் உடனே சாப்பிட்றதுக்கு வாய் அப்படியே ஆசையாக எதிர்பார்க்கும். அதை நாம் என்ன சொல்கிறது, அதை ஏமாற்றக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் எப்போவுமே ஒரு வாயை எடுத்துடுவேன். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டீசெண்டாக எடுக்காமல் உங்களுக்கு காட்ட நினைக்கிறேன் நான் தான். என்றாலும் எடுக்கிற தருணங்கள் நிறைய உண்டு. நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, பார்த்தீங்களா, இதை கொஞ்சம் வாய் இந்த ஷேப் இருக்கிறதால இதை வேண்டாம், இந்த ஸ்லைஸை காட்டுறேன்னா. இது பார்த்தீங்கன்னா முட்டை கொஞ்சம் ஆம்லெட் அரைப்பதமாக எனக்கு கொஞ்சம் லிக்விட்டாக இருந்தாலும் பிடிக்கும் தான் அது. அப்புறம் அதுக்கு நடுவு ஷிஃப்டில் கொஞ்சம் சீஸு, அதுக்கப்புறம் சலாமி, பெப்பரோனி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஓகே, இதை எடுப்போம். அண்ட் இது சூடாக இருக்கணும். அது இப்போ ஓகே, இன்னும் சூடாக இருக்கணும். உண்மையிலே நல்லாயிருக்கு. இது ஒரு சின்ன குட்டி பான் பார்த்தீங்கன்னா, வெரி வெரி சின்ன ஸ்மால் பான் எனக்கு போதும் இது. அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சீஸ், 4 பெப்பரோனி ஸ்லைஸ், ஒரு முட்டை. இது ஒரு முட்டை தான். அவ்வளவுதான். இதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு என்னதுன்னு நினைக்கிறீங்க? காஃபி. ஆனால் சாப்பிட்டு கொண்டு குடித்தா தான் அது திருப்தி. ஒரு கொஞ்சம் குடிக்கிறேன். ஆனால் இது நான் மீட்டிங்கு போகும்போது அப்போ குடிக்க நினைக்கிறேன். ஏன்டா அப்போ கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் ஒர்க் பண்ணி இதுகளை குடிச்சு காய்ச்சி கொண்டு நோட்ஸ் எடுத்தால் தான் சரி. ஆனால் இப்போ ஒரு கொஞ்சமாக உங்களோட இது சினமன் லாட்டே, அந்த சஷெட் பேக்கெட்ஸில் இருக்கிறது. அதுவும் எனக்கு பிடிக்கும், சினமன் லாட்டே. இந்த பான் என்ற இந்த அருகு எனக்கு ரொம்ப பிடிக்காது. இப்போ நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன் இல்லையா? அதனால் அதையும் சேர்த்து சாப்பிட ஆசைப்படுறேன் நான். சரி, சாப்பிட்டுடுவோம்ல, ஆசைப்படுறதில்ல, சாப்பிட்டுடுவோம்னு நினைக்கிறேன் நான். என்றாலும் இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கஷ்டம்தான். ஆனால் அநியாயப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் இப்போ வளர்ந்ததால் தோன்றுறது. ஆனாலும் பாருங்கள், பிச்சு போட தான் தோணுது. மோஸ்ட்லி அதை முதலே கட் பண்ணி அதை போட்டுடுவேன். ஆனால் இப்போ கொஞ்சம் பழகிக்கொள்கிறேன். என்னுடைய கணவருக்கு நாளைக்கு ஒர்க், நாளன்றைக்கும் ஒர்க். எனக்கு ஆஃப். பட் நானும் நிறைய ஒர்க் எனக்கு கச்சாப் பண்ண இருக்குது. ஸோ நாளைய நாளும் நானும் என் கணவரை வேலைக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு நானும் அப்படியே ஒர்க்கை கச்சாப் பண்ணுறதோட போயிடுமென்னு நினைக்கிறேன். டைம் மேபி ஒரு கொஞ்சம் நேரம் 1 or 2 hours ரெஸ்ட் எடுத்துட்டு. ஏன்னா அவர் வரும்போது அவர் 7 மணிக்கு போவார், போயிட்டு திருப்பி 7 மணிக்கு வருவார். ஸோ அந்த டைமில் எனக்கு அவ்வளோ பெருசாக நான் லீவுன்னா எனக்கு ரெஸ்ட் எடுக்கிறேன்னா காலமே ரெஸ்ட் எடுத்துடுவேன். ஆனால் இந்த மத்தியானத்துக்கு பிறகு தூங்குறது எனக்கு பிடிக்கும் டைம் இருந்தால்.
ஆனால் அது தூங்கிட்டேன்டா அப்புறம் அவர் வந்ததுக்கு பிறகு அவரோட படுக்கும்போது தூக்கம் வந்துடாது எனக்கு. ஸோ அதனால் ஆனால் என்னுடைய கணவருக்கு ஆசை வந்து எப்போ சொல்லுவார், ஒரு சனி ஞாயிறு அவரை வைக்கன்னா டிவியை பாரு இரவு நேரத்தில். நாங்கள் கொஞ்சம் கெதியாக படுக்க போகிறாங்களே எப்போவுமே ஒரு 10 மணிக்குள்ளே போகிறேன்னா நான் 4 மணி 4:30 5 இதுக்குள்ளே எழும்ப வேணும். ஸோ அதனால் வந்து அவர் சொல்லுவார் வந்து தனக்கு வேறு ஒர்க் இருந்தாலும் அடுத்த நாள் லீவ் வேண்டாம், சாட்டர்டே எனக்கு சண்டே எனக்கு, நீ வந்து இப்போ டிவி பாரும்மா கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக்க மைண்டுன்னு தான் சொல்லுவார். ஆனால் ஏனோ எனக்கு தெரியல, எப்பாவது இருந்துட்டு செய்கிறேன் நான் தான். ஆனால் ஏதோ தெரியல எனக்கு, அது அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறது இல்லை. அப்படியே பார்த்துட்டு எழும்பி அதை விட அவரோடையே படுத்து எழும்பி என்னுடைய வேலைகளை செஞ்சுட்டு அவர் வர டைமில் அப்போ எனக்கும் கொஞ்சம் டயர்டாக தானே இருக்கும். அப்போ அவர் வர டைமில் அவரோட சாப்பிட்டு முடித்து அவருக்கு சில நேரம் வேலையில் சாப்பிட்டுட்டு வந்துட்டாருன்னா கட்டி கொடுத்த சாப்பாடு, அப்போ அவர் அட்லீஸ்ட் என்னோட இருப்பார், கம்பெனி கொடுப்பார். ஸோ நான் டின்னர் முடித்து எல்லாம் செய்து அப்படி அதுக்கப்புறம் அப்படியே தூக்க கலக்கத்தோடு பெட்டுக்கு போய் படுத்து அவரோட எழும்புறதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. உங்களுக்கும் அப்படியா? மனமொத்த தம்பதியினர் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்து இயற்கையாக நமக்கு அப்படி வந்துடும் இல்லையா சில விஷயங்கள். அதில் நிறைய விஷயங்கள் நான் எல்லாம் முதல் சிங்கிளாக இருக்கும்போது இப்படியெல்லாம் யோசிச்சதே கிடையாது. எப்போ படுப்பேன் எப்போ எழும்புவேன் யாருக்காகவும் வெயிட் பண்ண விட்ட தோண இல்லை. இப்போ அவர் இவ்வளோ சொல்லியும் எனக்கு அது வந்து அது தோணுது. அவரோட அந்த திருப்தி வந்து அவர் இவ்வளோ சொன்னாலும் என்னால் வந்து அவரோட படுத்து எழும்புகிற அந்த திருப்தி நான் தனியாக ஏதாவது செய்கிறதில்ல, பெருசாக எனக்கு இருக்கிறது இல்லை. அதுக்காக தனியாக எதுவும் செய்யாமல் இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நான் செய்வேன். அது அவர் ரொம்ப ரொம்ப அது எனக்கு வந்து ரொம்ப ஞாபகப்படுத்துவேன். நான் பிடிச்ச விஷயங்களை நீ செய்ய வேணும், அது எனக்காக விட்டுடக்கூடாது அப்படின்னு. ஸோ நிறைய விஷயங்கள் அப்படி செய்கிறது தான். மோஸ்ட்லி வந்து என்னுடைய கணவர் படுக்க போகும்போது எனக்கு வந்து என்னுடைய ஸ்டோரி புக் போட்டு விடுவார், அவரே போட்டு விடுவார். எங்கள் 2 ஸ்டோரி புக்கு போடேன் அது எனக்கு பிடிக்கும். அது நான் சிலர் போடாட்டா கூட அவர் போட்டு விடுவேன். அப்படி நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் எதான்ட்டு அவர் போட்டுட்டு பேசாமல் இருப்பார். பாட்டுகள் ஏன்னா நானாக சில நேரம் போடுறது கஷ்டம், ஏன்னா வேலை பலு, அது பிறகு குடும்பத்தை பார்க்க வேணும், அது பிறகு அப்படியே டயர்டாகி அப்படியே உட்காந்துருவேன். அப்போ எதுவுமே தோணாது. அந்த நேரத்தில் அது எல்லாத்தையும் யோசித்து அவர் செய்வார். இதனால தான் ஒவ்வொரு நாளும் வாழ்கிற வாழ்க்கையில் இருக்கிற அந்த காதல் ரொம்ப உறுதியான காதல். விளங்குதான்? காதலிக்கும் போது இருக்கிற காதல் அது அடித்தளம், அது ஒரு ஆரம்பம். ஆனால் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் வாழ்கிற இந்த வாழ்க்கையில் வாழும்போது நாம் செய்கிற செய்கைகள் எங்களை பார்ட்னர்ஸுக்கு இதுதான் வந்து உண்மையான காதல், உறுதியான காதல் எல்லாமா மாறும். இதுதான் வாழும்போது. வாழ்கிறதுக்கு முதல் இப்படி செய்வோம் அப்படி செய்வோம்னு சொன்னாலும் அது செய்கிற டைம் அதோட நாம் இவ்வளோ செய்கிறோம்னு சொல்கிறத விட அதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறது இல்லை. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் தானாக வாரது, அந்தந்த நிமிஷம் வாரது. அந்தந்த நிமிஷத்தில் நம்ம வந்து நம்முடைய பார்ட்னருக்கு செய்கிறது வந்து அந்த குணம்தான் ஒரு அலாதியான ஒரு குணம், ஒரு பொன்னான குணம். அதெல்லாம் பிளான் பண்ணவே முடியாது, பிளான் பண்ணவும் கூடாது. இயற்கையாக வர வேண்டிய ஒரு விஷயங்கள். அதில் தான் ஒருத்தர் நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்ன்றது புரியும். நிறைய விஷயங்கள் மனம் ஒத்து வாழ்கிறதுக்கு நாம் வந்து அக்கறை காட்டணும். அக்கறையும் பாசத்தையும் காட்டி ஓப்பனாக இருக்கணும். என்னுடைய கணவர் அவர் பார்க்குறதுக்கு மேபி சில நேரத்தில் சாஃப்டாக இருப்பார், சில நேரத்தில் பார்க்குறதுக்கு மீண்டும் இருப்பார், ஆனால் சிரித்த முகம். ஆனால் அவருடைய மனசு வந்து வெரி சாஃப்ட், வெரி சாஃப்ட். அப்படி ஒரு மனிதரை நான் இதுவரைக்கும் அவரை தவிர நான் மீட் பண்ணதே இல்லை. எனிவே, ஹாவ் அ லவ்லி ஃப்ரைடே. சீஸ். Very nice.